உங்களுக்கு தெரியுமா, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது மட்டும் எப்படி சரியாக பருந்து கோவிலை சுற்றி வருகிறது? பருந்துகள் அதிக ஆற்றலை செலவழிக்காமல் பறப்பதற்கு பூமியில் இருந்து மேலே செல்லும் வெப்பக்காற்றுள்ள பகுதியை பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த வெப்பக்காற்றின் மூலம் பருந்துகளால் எளிதாக உயரத்திற்கு செல்ல முடிகிறது. அந்த உயரத்தில் இருந்தும் கீழே உள்ள பரந்த பரப்பை நன்றாக பார்க்க முடியும் என்பதால் அந்த இடத்தில் இருந்தபடி வட்டம் அடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி வட்டம் அடிப்பதன் மூலம் பருந்தின் ஆற்றல் சேமிக்கப்படுகின்றது. நிலப்பகுதியில் குறிப்பிட்ட தொலைவு வரை இருப்பதை கூர்மையான தன் கண்களால் எளிதாக பார்க்க முடிகின்றது. இரை தென்பட்டவுடன் திசையை மாற்றி பார்ப்பதற்கு வட்டமிடுதல் உதவியாக இருக்கும். கோயில் மீது மட்டுமல்ல, பல பகுதிகளில் பருந்து இறைக்காக வட்டமிடுகின்றது. கீழே இருப்பது கோயிலா, விவசாய நிலமா, திரையரங்கமா, இதையெல்லாம் பருந்து கவனிப்பது இல்லை. இது உங்களுக்காக டிஜி எக்ஸ்பிரஸ் நியூஸ் இன் படித்ததில் பிடித்தது. மீண்டும் சந்திப்போம். இது உங்களுக்காக டிஜி எக்ஸ்பிரஸ் நியூஸ் இன் படித்ததில் பிடித்தது. மீண்டும் சந்திப்போம்.